தென்னிந்தியாவின் புண்ணிய நதியான தாமிரபரணி தரையிறங்கும் முதல் இடம். இயற்கையும் ஆன்மீகமும் கைகோர்க்கும் பாபநாசம். நவ கைலாயங்களில் முதல் தலம். சூரிய பகவானுக்குரிய இந்த திருத்தலத்தில் நீராடினால் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். மலையிலிருந்து மூலிகை வாசனையோடு ஆர்ப்பரித்து வரும் அகஸ்தியர் அருவி. இதில் ஒருமுறை குளித்து எழுந்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். அமைதி தவழும் அணைக்கட்டு. அடர்ந்த காடுகளுக்கு இடையே ஒரு படகு பயணம். இயற்கையின் மடியில் தொலைந்து போக இதுவே சிறந்த இடம். வனத்திற்குள் வீற்றிருக்கும் காவல் தெய்வம் சொரிமுத்து ஐயனார். நம்பிக்கையும் மர்மமும் கலந்த இந்த தலம் ஒரு தனித்துவமான அனுபவம். பாபநாசத்தின் அழகிற்கு மகுடம் சூட்டுவது இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம். தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகமான இது அரிய வகை உயிரினங்களின் புகலிடம். பாபநாசத்திலிருந்து சற்று தொலைவில் கம்பீரமாய் நிற்கும் மணிமுத்தாறு அணை. வானத்தை தொடும் மலைகளுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான நீர் ஓவியம் இது. அணையை தாண்டிச் சென்றால் மனதை கவரும் மணிமுத்தாறு அருவி. சத்தமில்லாத அமைதி, சுத்தமான காற்று, இயற்கையோடு உரையாடச் சிறந்த தலம். மணிமுத்தாறு மலை உச்சியை தொட்டால் நம்மை வரவேற்பது மினி ஊட்டி எனப்படும் மாஞ்சோலை. கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் மேகங்கள் நம்மோடு கைகோர்த்து நடக்கும் ஒரு சொர்க்கபுரி. ஆன்மீக தேடலோ இயற்கை ரசிப்போ, பாபநாசம் உங்களை ஏமாற்றாது. வாழ்நாளில் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய சொர்க்கம் இது.